உரிய புயல் நிவாரணம் வழங்கவில்லை என்றால் வருகிற 16ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்று தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் தலைவர் ஐயாக்கண்ணு எச்சரித்துள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தங்களது பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புயல் நிவாரணத் தொகையாக ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்க வேண்டும், விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் வரும் 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். அழிந்து விட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 40,000 நெல்லுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனா அரசாங்கம் 7,000 தரது உழவு ஓட்டத்துக்கு கூட 7,000 செலவாயிருக்கு. அதை நடுற கூலி, உரம் போட்ட கூலி எல்லாம் யாரு கொடுப்பா விவசாயிகளுக்கு? மத்திய சர்க்கார் நியாயமான நிதியை ஒதுக்கி மாநில சர்க்காரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல பாதி இடத்துல கணக்கெடுக்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் விவசாயம் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்யணும். தமிழக அரசு நிதி ஒதுக்கி எங்களுக்கு தள்ளுபடி மாட்டேங்குது. அதுக்காக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொடுக்குற வழி அறிவிச்சிட்டாங்க. விழுப்புரம் மாவட்ட அனைத்து கிராமங்களுக்கும் அறிவிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சில கிராமங்களுக்கு இந்த 2,000 ரூபாய் ஒரு சில ஊருக்கு கொடுத்துட்டு இன்னும் நிறைய இந்த வானூர் தொகுதி நிறைய ஊருக்கு கொடுக்கல. அடுத்தது இந்த பென்சில் போல நிறைய பயிர் நெல், உளுந்து, தர்பூசணி நிறைய பயிர் பாதிக்கப்பட்டது. அதுக்கு ஹெக்டருக்கு கம்மியாக தராங்க. அது வந்து ஹெக்டருக்கு நாங்கள் 40,000 ரூபாய் கேட்டு கூறி இந்த போராட்டம் நடத்துகிறோம்.